ஹலோ விவர்ஸ், மணி ஹெய்ஸ்டோட ஸ்பின் ஆஃப் வெப் சீரிஸ் தான் இந்த பெர்லின் 2023 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்பில் ஓடிடியில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு த்ரில்லர் ரொமான்டிக் வெப் சீரிஸ் கேட்டகரியில் தான் இருக்கு. பெட்ரோ அலோன்சோ, சமந்தா சிக்ஸ்பிரஸ், ட்ரிஸ்டன் உல்லோவோ, மிக்சல் ஜென்னர் மற்றும் பலர் இந்த வெப் சீரிஸ் வந்து நடிச்சிருக்காங்க. அலெக்ஸ் பினா மற்றும் எஸ்தர் மார்டினஸ் இவங்க 2 பேர் தான் இந்த வெப் சீரிஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 58 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் வரைக்கும் டூரேஷன் இருக்குது. என்னோட கேட்டகரியில் இந்த வெப் சீரிஸ் வந்து எந்த கேட்டகரி நான் வந்து கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வாட்சபிள் கேட்டகரியில் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு காரணமும் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மணி ஹெய்ஸ்ட் வெப் சீரிஸை பார்த்துருந்தீங்கன்னா அது என்ன மாதிரி ஒரு கண்டென்ட்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதே கண்டென்ட் தான் இந்த வெப் சீரிஸும். ஏன்னா மணி ஹெய்ஸ்டில் ராயல் மென்ட்டை வந்து கொள்ளடிப்பாங்க. அதில் பெர்லின் ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அந்த கதாபாத்திரத்தோட ஒரு டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ்னு கூட இந்த பெர்லினை சொல்லலாம். இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெர்லின் தன்னோட ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாரிஸில் இருக்கிற 44 மில்லியன் யூரோப் மதிப்புள்ள நகைகளை வந்து திருடுறதுக்கு அவங்களோட புது டீமோட அவர் வந்து பிளான் பண்ணுறாரு. ஸோ அந்த நகைகள்லாம் திருடிட்டு அவர் தப்பிக்கிறாரா இல்லையாண்டா இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்குது. சீரிஸை பொறுத்த வரைக்கும் மணி ஹெய்ஸ்டோட ஸ்பின் ஆஃப் வெப் சீரிஸாக இருக்கனால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. ஆனால் அதுக்கு காரணம் வந்து மணி ஹெய்ஸ்டோட அந்த வைப்பு தான். அதே வைப்போட ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நீங்கள் இந்த வெப் சீரிஸை பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் உங்களுக்கு தோணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 60% வந்து லவ் சீனை வச்சுருக்காங்க. 40% தான் அந்த ஈஸ்ட் இருக்குது. இந்த 40% அந்த ஈஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு சீனுமே அடுத்தடுத்து வந்து என்ன நடக்க போகணும் உங்களால் கணிக்க முடியாத அளவுக்கு சஸ்பென்ஸாக இருக்கும், ட்விஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை அந்த நகைகளை கொள்ளடிக்கிறதுக்கு அவங்க போடப்பட்ட அந்த பிளானிங்னா வேற லெவலில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கடைசியாக அவங்க தப்பிக்கிற அந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு த்ரில்லர் மூமெண்ட்டில் இருக்கும். சீட் எட்ஜுன்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு வந்து உங்களை கொண்டு போய் நிறுத்துவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. 4, 5, 6, 7 இந்த 4 எபிசோடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரொமான்டிக் அண்ட் லவ் சீனாக தான் இவங்க வந்து மேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்குது. அதில் நிறைய த்ரில்லர் மூமெண்ட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து அப்பப்போ தான் வருது. ஏன் நான் சொல்கிறேன்னா மணி ஹெய்ஸ்ட் வெப் சீரிஸை பார்த்துட்டு இந்த வெப் சீரிஸை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இவங்க லவ் கண்டென்ட்டை வந்து உள்ளே கொண்டு வந்தது தான். இல்லைப்பா நான் மணி ஹெய்ஸ்ட்டை இது வரைக்கும் நான் இன்னும் பார்க்கல, இதுதான் ஃபஸ்ட் டைமாக பெர்லின் வந்து பார்த்துட்டு மணி ஹெய்ஸ்ட்டை பார்க்கலான் இருக்கேன் அப்படிங்கிறீங்கன்னா ஸோ இந்த பெர்லின் வெப் சீரிஸ் வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவல் ஒரு ஃபீலை வந்து கொடுக்கலாம் அந்த ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸோ ரொமான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் வந்து சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பெர்லினுக்கு பண்ணப்பட்ட அந்த தமிழ் டப்பிங் வந்து ஸோ ரொம்ப நல்லா வசனம் வந்து எழுதியிருக்காங்க. ஏன்னா அந்த பெர்லின் கதாபாத்திரம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு ராயல் மென்ட் கொள்ளை அடிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் மணி ஹெய்ஸ்டில். ஸோ அவரோட வாய்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. பெர்லினோட டைலாக் டெலிவரிங்கிறது ஒரு தனி ஸ்டைலாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தமிழ் டப் வந்து நல்லா அமைஞ்சிருக்கு. அதுக்கு நல்லா டைலாக்கும் எழுதியிருக்காங்க. ஸோ தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பாரிஸில் இருக்கிற அந்த நகரமாக இருக்கட்டும் ஸோ அந்த காட்சி அமைப்புகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக விசுவல் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கிரைம் சீனாக இருக்கட்டும் அந்த ஈஸ்ட் நடக்கிறப்ப வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பெர்லின் எந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மணி ஹெய்ஸ்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை அவங்களோட டீம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டீமில் நடித்த அந்த கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குன்னு தனி திறமை இருக்குது. இந்த ஈஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக வந்து அவங்களோட ஆக்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபேமிலியோட இந்த வெப் சீரிஸ் வந்து பார்க்க முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. 18 வயசுக்கு மேலே வந்து தான் பார்க்க முடியும். அடல்ட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே அடல்ட் கண்டென்ட் வந்து இருக்குது. அதனால் ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது, தனியாக பாருங்கள். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த சீரிஸ் வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி அடுத்த ஒரு வெப் சீரிஸ் இல்லை மூவி ரிவ்யூவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.